காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய இரண்டாவது நட்சத்திர அன்பர்கள் பூரம் நட்சத்திர அன்பர்கள். சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுக்குடைய அந்த எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாத அன்பர்களும் இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் தான். இந்த பூரம் நட்சத்திரம்ன்றது பாத்தீங்கன்னா எப்போதுமே இவர்கள் தான் உண்டு, தான் வேலை உண்டு, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி மேலும் மேலும் பெருக்குவது, இந்த மாதிரியான சில குணாதிசயங்களை கொண்ட நண்பர்களாக தான் இருப்பீங்க. அதே சமயத்துல பணம் இழப்புகள் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு விதமான ஒரு டென்ஷனுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு நேரத்துக்கு போயிடுவீங்க. அந்த பணம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்ற ஆயிடுச்சு. ஏன்னா நடந்திருக்கு உங்களுக்கு இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சேமிப்புகளை இழந்திருக்கிறீங்க. நீங்க சொந்தமா அப்படியே உழைச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச காசு எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த வருடத்துல ஏதோ ஒரு இழப்புகளுக்காக நீங்க பயன்படுத்திருப்பீங்க. இல்ல தெரிஞ்சே ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துருப்பீங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆயிருந்திருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல விட்ட அன்பர்கள்னா இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் தான். அதாவது லட்சத்துல விட்ட அன்பர்கள் இந்த பூர நட்சத்திர அன்பர்கள். ஷேர் மார்க்கெட்ல தெரிஞ்சே அந்த குதிரை விலைக்கு போகாது அப்படின்னு நினைச்சே அந்த இடத்துல போய் விழுந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய காலத்தின் கோலம் தான் இந்த மாதிரி உங்களே அட்வைஸ் பண்ணிருக்குன்னு சொல்லணும். அந்த அளவிற்கு இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் சிறுக சேமித்து வைத்த பணம் எல்லாமே விரயமாயிருக்கும். இதே நேரத்துல இந்த சிம்ம நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க சொல்ற பேச்ச கேட்காம சில வேலைகளை நீங்க செஞ்சிருவீங்க. வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவோ தலப்பாட அடிச்சுப்பாங்க, இது செய்ய வேண்டாம், இது செஞ்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவங்க எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்தும் அறிவுரை கொடுத்தும் கூட சில பேர் அதை கேட்காம சில இடத்துல அந்த பணத்தை இழந்தக்கூடிய ஒரு நேரம்லாம் இருந்திருக்கு. இவர்களுக்கு இந்த 2025ல பாத்தீங்கன்னா சில நேரத்துல உங்களுக்கு அந்த பண இழப்புகள் அப்பப்போ உங்களை பயமுறுத்திட்டு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த 2025. எங்க நம்ம திடீர்னு அந்த மாதிரி திரும்ப ஏமாந்துடக்கூடாதே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். அதே நேரத்துல அதை எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்ற விதமான ஒரு போராட்டமும் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இழந்த பணத்தை நம்ம எப்படியாவது மீட்டெடுக்கணும் இல்லையா, அதற்குண்டான ஒரு நடவடிக்கைகள் இறங்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா நிறைய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வளர்ச்சியை கொடுக்காமலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுடைய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பாக்கிய ஸ்தானாதிபதி அந்த 11ஆம் இடத்திற்கு வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய அபிவிருத்திகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டீங்க இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2024ல சடனா அந்த தொழிலை குயிட் பண்ணிருப்பீங்க. என்ன காரணமோ தெரிஞ்சிருக்காது, நமக்கு இனிமே இந்த தொழிலே செட் ஆகாது அப்படின்னு நினைச்சு என்னைக்கு குயிட் பண்ணீங்களோ அன்னையில இருந்து சில ஆஃபர்ஸ் வரும், சில ஆர்டர்ஸ் வரும், சில ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம இதை எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு மனதளவு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் சந்தித்தாலும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு கடன்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்கு. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வர்றாரு. அதனால வேலையில சில சிக்கல்கள் இருக்கும். சில பேருக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கிடைத்த வேலையில உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் லெவல் இருக்காது. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட உங்களுக்கு குறைவாக தான் அந்த வேலை இருக்கும். அதனால உங்களுக்கு சின்னதா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போது. அதனால தொழில்முறை ரீதியாக உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் இருந்தாலும் சில கடன்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய
ஒரு வருடமாக தான் இந்த 2027ல 25ல இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த கடன்கள்ன்றது கொஞ்சம் நெசசரியா இருக்க வேண்டிய ஒரு நேரமா இருக்கும். கடன் வாங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா வாங்குங்க. உங்களுடைய வருமானத்தை பாதிக்காத அளவுக்கு வாங்குங்க. அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்த அந்த பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு 2025ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பம் ரீதியாக சில பிரஷர்ஸ்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில சின்ன பிரஷர். ஏன்னா அஷ்டம சனி இந்த வேலையில தான் நிறைய பிரச்சனையை கொடுப்பாரு. அதனால அந்த அஷ்டம சனியில இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் வேலையில கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அதுல பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் கவனத்தோட செயல்படக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த பூரம் நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போகுது. ஜென்ரலா நீங்க இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சில முடிவுகள் எடுக்கிறதுல தள்ளி போடணும். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இல்ல சொந்தமாகவே வீடு வாங்குறீங்க அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. தள்ளி போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் கைப்பிடித்தம் இல்லாத அளவிற்கு உங்களுக்கு வருமானத்துல கொஞ்சம் சேமிப்புன்றது இருக்கும். சேமிப்பு இருந்தாதான் உங்களால ஃப்ரீயாவே அந்த வேலை செய்ய முடியும். ஏன்னா அஷ்டம சனியில பாத்தீங்கன்னா எப்போ வேலை போகும்ன்றது உங்களுக்கே தெரியாது. அந்த அளவிற்கு அந்த சனியினுடைய பிரஷர் அதிகமாக இருக்கும். அது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கப்படும். அதுல அந்த பெண்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கு. ஆண்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலைக்கு போக வேண்டிய அந்த ஒரு என்ன சொல்றது, வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடிய இடத்துல தொழில் செஞ்சிட்டு இருந்தேன், இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் கடந்த 2 வருடங்களாக. இப்ப எனக்கு எப்படி வேலை இருக்கும் கேட்டீங்கன்னா, வேலையில நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம் தான். இல்லைன்னுலாம் சொல்லல. இருக்கிற வேலையை அப்படியே காப்பாத்திட்டு போயிட்டே இருங்க. சும்மா அதுல போயிட்டு நான் இன்னும் நிறைய செய்யணும், மற்றவங்களை ஏமாற்றாம நான் அந்த வேலைக்காக நான் என் உயிரை விட்டு வேலை பார்க்கறேன், பகலா வேலை பார்க்கறேன் அப்படின்னீங்கன்னா அங்க உங்களுக்கு அங்கீகாரம்லாம் கிடைக்காது. இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் பொதுவாக எல்லாருமே இப்ப செய்ய வேண்டிய இந்த 2025ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, உங்களுடைய அலுவலகத்துல ரொம்ப ரிஸ்க் எடுக்காம வேலை பாருங்க. உங்களுக்கு என்ன டைமிங்கோ அதை மாத்திரம் பாருங்க. அதே சமயத்துல மற்றவர்களுடைய வேலையை இழுத்து போட்டு செய்யறது, உங்களுடைய ஜெனரலான கேரக்டரே அதுதான். மற்றவர்களுடைய வேலையை இழுத்து போட்டு செய்யறது, மற்றவர்களுக்கு உதவி பண்ணுவது, இதெல்லாம் இந்த ஒரு வருடம் கையை விட்டுருங்க. எனக்கே பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு எங்க ஹெல்ப் பண்றது அப்படின்ற மாதிரியாக ஒரு பாட்டு பாடிட்டு அவங்க பக்கத்துல ஹெல்ப் கேட்கறவங்கள்ட்ட ஒரு மாதிரியா பேசிட்டு நீங்க விலகிக்கோங்க. விலகிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. இல்ல மற்றவர்களுடைய பிரச்சனையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் இந்த 2025. அதனால எந்த அளவுக்கு உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்கிறீர்களோ, பூரம் நட்சத்திர அன்பர்கள் நல்லா கேட்டுக்கோங்க, எந்த அளவுக்கு நீங்க உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிரச்சனையில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம். நிறைய ஆன்மீக பயணம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு ஒரு 4 விளக்கு போட்டு நல்லா ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். பூரம் நட்சத்திர அன்பர்கள்ல வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில அசௌகரியங்கள், அதாவது ஏற்கனவே ரொம்ப நல்ல ஒரு கன்வீனியன்ட் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அசௌகரியங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் இடமாற்றம் செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். என்னடா இது, நம்ம இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க. அந்த இடமாற்றம் தான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உண்டான ஒரு வருடமாகவும் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.